லட்சணா விஷயம் ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. அது ஈசார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணிட்டாரு. ஒளிப்பதிவு, இசை எல்லாமே நல்லா இருக்கு. அவரு எனக்கு வந்து ஒரு சமீப காலமாக பழக்கமானாரு. அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாரு. நிறையா நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்கும்போது கூப்பிட்டேன். எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களும் எல்லா ஆர்வம் பார்த்தாங்க. லட்சணா ரிஷி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக தெனாலி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து விசாரிப்போம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்கிரீன்ல ரைட்டர், சிறந்த இயக்குனர் பாக்யராஜ் சார், காதல் படமே நடிச்சு இருந்த நம்ம இளைய தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவாக்குன எங்க பேரரசாரையும் வணங்குறேன். மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும் சக நடிகர்களையும் வணங்குறேன். மீடியாக்கள், இளையதங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப பார்த்த மாமா லட்சுமணன் சார் மூலியமா தான் எனக்கு விஜய் சார் பழக்கமானாரு. நாங்கள் ஒன்றும் இல்லை, சக நடிகர்கள் நாங்கள் எப்பவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டியாக இருப்போம். எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள், இயக்குநர்கள் அட்ரஸ் எல்லாம் அப்போ இருந்தே கொடுக்கறது பழக்கம். அதே போல தான் இப்போ இளையதளங்கள்லையும் இப்போ நிறையா இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், வடிவேல் குரூப்பு, வேல் குரூப்லாம் கிடையாதுங்க. நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 20 பேருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். அப்படிதான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமா எனக்கு அறிமுகமானார் விஜய் சார். அப்படி கொடுத்தாங்க தான் இவ்வளவு பேர் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்பதான் இந்த ஆல்பம் சாங்கை பத்தி சொன்னார். இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் இருக்குன்னு எடுத்து வந்தாங்க, போட்டு பார்த்தோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தது அந்த பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு. அப்பதான் அவர் சொன்னார், என்னுடைய கனவு பழிக்காம போயிடுச்சு, அதனால என்னுடைய மகளை வந்து பெரிய அளவு கொண்டு வந்தேன். அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டார். நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டரு, நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கிங், எடிட்டிங் எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமா பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு. பாட்டு பயணம் இதோ. கடவுளுக்கு பக்கத்தில் இயற்கையின் பசுமையோட ஒரு பாடல் எங்க அப்பா தனிசை ஆல்பத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். பாசம் அப்பா மீடியா, எங்க அப்பா, ஏசப்பாவை பத்தி பாடல், பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பத்தி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அயலாடீஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டார். நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் அவங்க பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில இருக்கு. அவரை பழச்சுக்கிட்டா அவர் இனிமேல் காமெடி பண்ண எடுக்க முடியாது. இங்க வராது வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா ஹீரோ ஆயிட்டாங்க. அவங்க கொண்டு உட்கார வச்சிருப்பாரு. கோவிந்தராஜ் சார் சுவாதி திருவள்ளத்து கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் பாய்க்கரசர் அவர் வந்தது. அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லட்சணாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. ஆனா இங்க நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம் தான். மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாலும் சரி, இல்ல சிவன், முருகன், பிள்ளையாரு, யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்ல, கடவுள் இல்ல, அப்போ தாட்டு வந்தாலே நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மள கண்டிப்பாங்கிற நினப்பு வரணும். அப்பதான் ஓரளவு நமக்கு சுய உறுப்பு வரும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்,
அப்படின்னு எப்போ நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி. அது யாரோ கும்பிடலாம், கடவுள் யாரோனா இருக்கலாம், ஆனா மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். அது இந்த பாடல் குழந்தை இயேசு நினைச்சு பாடும்போது உள்ளுக்குள்ள ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலா குத்து பாடல்ங்கிறது என்ஜாய் பண்றதுக்கு ஓகே, பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு சரியா போது பக்தி பாடல் வேணும். இப்ப நிறைய குறைஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு காலத்துல நிறைய பக்தி படங்கள் வந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, பக்தி படம் வந்துச்சு. இப்ப பக்தி படங்களே அது வரதும் இல்லை, நினைச்சு பார்க்கறதும் இல்லை, வந்தாங்களா வந்தா பார்ப்பாங்களா டவுட் வந்துருச்சு. பக்தி படம் வந்தா வரட்டும் பரவாயில்ல, குடும்பம் வர ஆரம்பிச்சு. இப்போ பாய்கிளாஸ் படம் தான் படம்லாம் மௌனிக்குதுங்க. அதுல அப்பா பத்தி வந்திருக்கான், டாடி டாடி ஓ மை டாடி. அப்பயும் அப்பாவோட பெருமைலாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும், மௌனிகளுக்குதான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். தோல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, அந்த நாட்கள் அதெல்லாம் அந்த நாட்கள்ல ஒரு தான் அந்த அந்த தமிழோட கலாச்சாரம் வெளியில ஃபேமஸ். இன்னைக்கு கலாச்சாரம் வந்து பண்பாடாவது கத்தீர்றா பெட்ரா குத்ரா கலாச்சாரத்தை காணும். ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்ல பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதல ஒரு எங்க அப்பா அவருக்கு எல்லாருக்குமே இப்ப இங்க வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பா அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கு. அப்ப எனக்கு வரணும்ல, நம்ம உதவிக்குனார் வந்தோம், அப்ப எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா டைரக்டர் ஆயிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டுக்கலாம். நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா வாங்கிட்டு வர மாட்டேன். இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒண்ணு வேணாம் சொன்னார். அவர் என்கிட்ட ஒருவோட ஒண்ணு கேட்டார். என்னன்னா ஒரு புக்கு கேட்டாரு, இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்க இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, பாக்கிய வாரது இல்லை, பாக்கியரசு வந்து கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தொகுப்பு வந்துச்சு. அந்த தொகுப்பு எல்லாத்தையும் அடிச்சுனார். அது ஒண்ணுதான் எங்க அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்டது இது ஒண்ணுதான். அப்போ பாக்கியரசு மூலியமா எங்க அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கு வாங்கிட்டு வரான். அப்புறம் நான் உதவி இயக்குனரா ட்ரை பண்ணி எங்க குருநாதர் ராமநாத சார்ட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்டா சேர்ந்து இந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணும்னா அதை செலவு பண்ணாம நேரம் எங்க அப்பாட்ட பணத்தை கொடுத்துட்டேன். வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் கஷ்டம் சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமா வெள்ளி மோதிரத்தை போட்டாரு. இது நடந்து 20 நிமிஷம் இருக்கும். இன்னைக்கு எங்க அப்பாக்குள்ள இந்த மோதிரம் இருக்கு. இப்போ ஒரு 2-3 மாசம் எங்க அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷன் அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டியூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை கொடுத்தா அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தாரத்தை கொடுத்து வச்சு வரும், அதை அந்த கயத்தை கழட்டினாங்க.
அதுக்கப்புறம் அவர் கையில இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கட்டி எனக்கு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சிருப்பா வந்து வாங்கிட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் உள்ள போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண் கிளச்சு. நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அது ஒரு ஞாபகம் இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்கிறது. அப்ப நம்ம அவர் மேல வச்ச பாசத்தை விட அவர் மேல நம்ம வச்ச என் மேல வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசுல நிறைய அடி வாங்கியிருக்கோம். தெரியாத படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிடுவோம். அம்மா என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூல் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் அடி செம்ம அடி விடுவோம். அப்பெல்லாம் அப்படிதான் தெரியும் அப்பா என்னடா அது பயத்துல அப்பா பார்ப்போம். அப்ப பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு ஒரு பக்குவப்படணும். அப்பத்தான் நம்ம அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். நல்லா சொன்னாங்க, அம்மாவோட கண்ணீர் தெரியும், அம்மாவோட தியானம் தெரியாது. ஏதோ யூடியூப்ல ஒரு பார்த்தேன், அம்மா உட்காந்து தோசை சுட்டு கொடுப்பாங்க. அதுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை டேஸ்டா இருக்கும். அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க, பாட்டு விடுறாங்களே அம்மா சுட்டு தோசைட்டு. அது மாதிரி அம்மா சுட்டது ருசிச்சு சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்கன்னா, இந்த தோசை அம்மா சுட்ட தோசை, அந்த தோசைக்கள் அந்த நெருப்புல சூடாகி அந்த தோசைக்கள் தான் அப்பா. அந்த தோசைகளோட சூடு நமக்கு தெரியாது, தோசையோட ருசி தெரியும். அந்த மாதிரி அப்பாவோட தியாகங்கள் நம்ம ஒரு காலத்துல உணர்வோம். அது நம்ம அப்பா ஆகும்போது உணரப்படும். அதுவும் பெண் குழந்தை, ஆண் குழந்தை பார்த்தா அது அறவைப்பா, பெண் குழந்தை பார்த்தா முழு அப்பா. அப்பதான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமை தானே அப்பா உணர்வாங்க. ரிஷி அவர்கள் லக்ஷனா என்ற அழகான குழந்தையை பெற்று அது அழகா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா உருவாக்கி இருக்காப்புல. பாடல்ல எல்லாம் சொன்னாங்க, இந்த லிப்சிங்ட்டு அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டே திணறுவாங்க. குழந்தை நல்லா லிப்சிங் நல்லா அந்த ஃபீல் எல்லாம் கொடுத்துருந்தது. பேபி ஆர்டிஸ்டா அப்போ பேபி குட்டி பத்தினி பயங்கர ஃபேமஸ். அப்புறம் பேபி ஸ்ரீதேவி, அவங்க ஃபர்ஸ்ட் பேபியா நடிச்சாங்க. அப்புறம் தமிழ்ல நம்பர் 1 ஆகி, தெலுங்குல நம்பர் 1 ஆகி, ஹிந்திலேயே நம்பர் 1 ஆயிட்டாங்க. அப்புறம் நடிகை மீனா அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான். பேபி ஷாலினி அவங்க அப்புறம் ஹீரோயின் ஆகி அஜித் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. பேபி இந்திரா, பேபி ஷாமிலி, நிறைய ஆர்டிஸ்ட் பேர் வாங்கினவங்க இருக்காங்க. நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி, ஒரு மீனா மாதிரி, ஒரு ஷாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையா உருவாகணும். எப்பவுமே கனவுகள் இல்லை, அப்போட லட்சியம் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமா நிறைவேற்ற பார்ப்பாங்க. சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். அழகா ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமா ஒரு ஃபீல் வர மாதிரி சேமிச்சிருக்காப்புல. சந்தோஷ் சாய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மிகப்பெரிய வீட்டில்